நல்லா இருக்கீங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு சிறிய கதையில் நடந்த கதை, ஒரு நாட்டில் நடந்த கதையை சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும், நம் வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், சொந்த ராஜ்யத்தில் எப்படி இருக்க வேண்டும், சொந்த நாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கேட்ட கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய ஒரு நாட்டில் ராஜா ஒருவர் இருக்கிறார். வயதான ராஜா, மனைவி இல்லை. அவருக்கு ஒரே ஒரு மகன் இளவரசன். அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே அவருடைய கஜானாவில் இருந்து காசுகள் திருட்டு போய் குறைந்து கொண்டே வருவதை மந்திரி வந்து ஒரு பெரிய புகார் ஒன்றை கொடுக்கிறார். ராஜா இந்த மாதிரி நம்முடைய கஜானாவில் டெய்லி அது எப்படி திருட்டு போகிறது என்பதை அறிய முடியாத அளவுக்கு திருடி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை, யார் செய்கிறார் என்றும் புரியவில்லை. தங்களுடைய பார்வைக்கு இதை கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். ஓ அப்படியா என்று கேட்ட அந்த ராஜா சொல்கிறார், உடனேயே ஒரு அரசாணை கற்பிக்கிறார். கஜானாவில் திருடுகிறது, யாராவது திருட்டை கண்டுபிடித்தால் அந்த திருடனை கசையடிகள், சவுக்கு அடிகள் கொடுத்து சாகு வரை சவுக்கடிகள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்றப்பட்ட நாள் மறுபடியும் செய்தால் குறைந்து கொண்டே வருவோம். இது எப்படியாவது படிக்க வேண்டும் என்று எல்லோரும் பார்க்கும் பொழுது செய்தது அந்த நாட்டின் இளவரசர், ராஜாவின் ஒரே மகனான இளவரசன் என்பதை கண்டுபிடித்து, இளவரசன் என்று சொன்னால் ராஜா ஏதாவது கட்டளை மாறிவிடுவாரோ என்று சொல்லி ராஜாவிடத்தில் வந்தார்கள். ராஜா, கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவரை இழுத்து வாருங்கள், நான் சொன்ன தண்டனை என் கண்முன்னே நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். சொன்னவுடன் இழுத்து வந்து அவன் முகத்தை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று குனிந்து கொண்டே வந்தான். ராஜா சொன்னார், அப்பேற்பட்ட கயவனுடைய முகத்தை காமிங்க என்று சொன்னபோது காண்பித்தவுடன் ராஜா அதிர்ந்து போனார். ஐயோ, என் மகனா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீயா இப்படி செய்தாய் என்று கேட்ட பொழுது, நான் தான் செஞ்சேன் என்று அவனும் ஒப்புக்கொண்டதை ஒட்டி, தீர்ப்பு மாறிவிடுமோ என்றோ எல்லோரும் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சொந்த மகனாயிற்று என்று. அவர் திரும்பி பார்க்கவில்லை. நிறைவேற்றுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு பயில்வான் வந்தார், சவுக்கை கொண்டு வந்தார். சபைக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, ஒரு அடி அடித்து வைத்தார். ஐயோ என்று அலறினான். அடுத்த அடி யார் மேல் விழுந்து தெரியுமா? அவருடைய தந்தை அவனை கட்டிப்பிடித்து கொண்டார். கசையடிகள் பூராவும் முழுவதும் ராஜாவின் முதுகில் விழுந்தது. அலறி தொழித்தார். ஒரு கசையடி கூட அவனுக்கு விழுகாமல், மகனுக்கு விழுகாமல் இவர் தந்தை ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நமக்காக, நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கசையடிகள் தேவன் ஏற்றுக்கொண்டார். பரமபிதாவான இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை நினைவு கூறவே இதை சொல்ல வந்தேன். எத்தனை சொந்த வீட்டிலே திருடிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இனி பாவங்கள் செய்யாமல், சாபங்கள் ஆளாகாமல் நன்றாக இருப்பீர்களா என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போமாக.